அரசியல் பழிவாங்கலுக்கான கைதுகள் அரசுக்கு எதிராக அமையும் எச்சரிக்கும் மகிந்த. பொய்யுரைக்கும் தமிழரசு கட்சி அழிவின் விளிம்பில் தமிழ் தேசியம் சாடும் கஜேந்திரகுமார். ரணில் இன்று வெளியிடவுள்ள விசேட அறிக்கை. சம்மணி குறித்து சிஐடியிடம் உண்மைகளை கூறுவதற்கு சோமரத்ன தயாரில்லை, வெளியான தகவல். முல்லைத்தீவு இளைஞனின் கொலை, ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அதிரடி பதில். சம்மணி விவகாரத்தில் அரசு தலையீடு எதுவுமில்லை, வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு. இலங்கைக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வரும் சர்வதேச நாடுகள். பேராபத்தில் இலங்கை மக்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். அரசியல் பழிவாங்கல்களை முன்னிலைப்படுத்தி இடம்பெறும் கைதுகள் அரசாங்கத்துக்கு எதிரானதாக அமையும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் நியமனம் குறித்து பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உட்பட கட்சியின் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே மகிந்த ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலவரங்கள் குறித்து பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மகிந்த ராஜபக்ஷவுக்கு எடுத்துரைத்துள்ளார். இங்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி, நாட்டின் பொருளாதாரம் இந்த ஆண்டு இலக்கிடப்பட்ட வளர்ச்சியை அடையாது என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளமை அதிருப்தி அளிக்கின்றது. அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்குவது வெளிப்படையாக தெரிகின்றது. இதற்கு சுயாதீன ஆணைக்குழுக்களை பயன்படுத்திக் கொள்கின்றது. அரசியல் பழிவாங்கல்களை முன்னிலைப்படுத்தி இடம்பெறும் கைதுகள் அரசாங்கத்துக்கு எதிரானதாக அமையும். மக்கள் மத்தியில் செயல்பாட்டு ரீதியிலான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் கட்சியுடன் இணைத்துக் கொள்வது தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் வெகு விரைவில் சாதகமான தீர்மானத்தை எடுக்கலாம் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மரணத்தில் இலங்கை ராணுவத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என ராணுவம் மறுத்துள்ளது. குறித்த இளைஞனை தாக்கி கொலை செய்து சடலத்தை குளத்தில் இட்டு சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ராணுவத்தின் இந்த பதில் வெளியாகியுள்ளது. முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு ராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தகவலின்படி நால்வர் முகாமுக்கு அழைக்கப்பட்ட போது 20க்கும் மேற்பட்ட ராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. உயிர் தப்ப நால்வரும் பல்வேறு திசைகளில் ஓடியுள்ளனர். இதில் ஒருவரான 32 வயதுடைய கபில்ராஜ் காணாமல் போன நிலையில் கிராம மக்கள் நேற்று தேடுதல் மேற்கொண்ட போது அவரது உடல் முத்தையன்கட்டு குளத்தில் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இதுகுறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தொடர்பு கொண்ட போது ராணுவ பேச்சாளர் சம்பவம் முகாமிற்கு வெளியே நடந்ததாகவும் அவர்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நால்வரும் சட்டவிரோதமாக முகாமுக்குள் நுழைந்ததாகவும் அவர்களில் ஒருவரை கைது செய்து பின்னர் குடும்பத்திடம் ஒப்படைத்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். இதேவேளை முத்தையன்கட்டு காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடாத்தி வரும் நிலையில் 6 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு 3 விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி விவகாரம் நீதித்துறையின் கீழ் வருகின்றதனால் இதில் அரசு தலையீடு எதுவும் இல்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் மன்னார் மாதளையிலும் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகழ்வதற்கான விசாரணைகள் குறித்த உரிய நடைமுறைகளுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாகவும் இந்த விடயங்களில் நாங்கள் வெளிப்படையாக உள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி குறித்து சர்வதேச விசாரணை அவசியம் என்ற வேண்டுகோள்கள் குறித்து பதிலளித்துள்ள போதே வெளிவிவகார அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்யும் குழுவிற்கு தலைமை தாங்க உள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கையின் நிலைப்பாட்டை முன்வைத்து உரையாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அரசாங்கம் பதவியேற்றது முதல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்படும் தீர்மானங்கள் கடுமையானவையாக காணப்படாத நிலை காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஐநாவிற்கு கடிதம் அனுப்பும் விவகாரத்தில் தமிழரசு கட்சியே பொய்யுரைத்ததாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் கட்சிகளிடையே இப்போது இணக்கப்பாட்டை ஏற்படுத்த தவறினால் தமிழ் தேசியம் அழியும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஐக்கிய நாடுகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள், சிவில் அமைப்புகள் என பலரும் ஒன்றிணைந்து கடிதம் ஒன்றை அனுப்பும் முயற்சியை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அதாவது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்த வலியுறுத்தி கட்சிகள், சிவில் அமைப்புகள் என பலரது இணக்கத்துடன் கடிதத்தையும் தயாரித்தது ஐநாவிற்கு அனுப்பியுள்ளோம். இந்த கடிதத்தில் உள்ள விடயங்களில் தமிழரசு கட்சியும் இணக்கம் தெரிவித்து நாமும் கையொப்பம் வைப்பதாக தெரிவித்திருந்தது. அதற்கமைய ஆரம்பகட்ட பேச்சுக்களும் நடைபெற்றது. எனினும் இறுதியில் தமிழரசு கட்சி பொய்களை கூறியுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க இன்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளார். குறித்த விடயத்தை முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இளைஞர் சமூகங்கள் தொடர்பான தற்போதைய நெருக்கடி நிலைமை குறித்து அவர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி விவகாரம் குறித்து சர்வதேச விசாரணையில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ஷ வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தாலும் அவர் அவ்வதிகாரிகளிடம் எதனையும் கூற மாட்டார் என சோமரத்னவின் மனைவி மற்றும் சகோதரி தெரிவித்துள்ளனர். கடந்த காலங்களில் உண்மையை கூறிய போதிலும் நீதி கிட்டாததன் விளைவாக தாம் அக்கட்டமைப்புகளின் மீது நம்பிக்கை இழந்திருப்பதாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வு செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ளது. இதன்போது இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று பிரித்தானியாவும் கனடாவும் இலங்கையிடம் அறிவித்துள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் அந்த தீர்மானம் முந்தைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது கடுமையானதாக இருக்காது என்று இலங்கை அரசாங்க தரப்பை கோடிட்டு செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னர் இலங்கை தொடர்பான தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் இலங்கை தொடர்பான புதிய மையக்குழுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியா, அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்றும் இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று இலங்கை தொடர்பான தமது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். ஏற்கனவே செம்மணி புதைக்குழியை பார்வையிட்டுள்ளபடியால் இலங்கை தொடர்பான தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைக்குழி இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ரொட்விகோ எனும் போலீஸ் உத்தியோகத்தர் மக்களோடு அடாவடித்தனமாக செயல்படுவதாக மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் வலியுறுத்தியுள்ளார். அதோடு குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் எதிர்வரும் 16/8/2025 சனிக்கிழமை அன்று ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக மக்களோடு இணைந்து பாரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படும் என ரவிகரன் எம்பி ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் இதன்போது தெரிவித்துள்ளார்.